फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல சோடல் உள்ள பப் ஸ்லீவ் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ல காமிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பவுமே கை நீளம் நம்ம எப்பவுமே ப்ளவுஸ்க்கு எடுக்கிற அளவு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இங்க இருந்து கை நீளம் எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் கை சுற்றளவு, அதுக்கு அப்புறம் கைக்குழி எடுத்துக்கங்க. இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ப்ளவுஸ்ல எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இப்ப கை நீளம்னா இங்க இந்த ஷோல்டர்ல இங்க இருந்து இது வரை இதான் கை நீளம். கை சுற்றளவுனா இதான் கை சுற்றளவு. கைக்குழினா இதான் கைக்குழி. இங்க இருந்து இங்க வர இதான் கைக்குழி. இவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் நார்மல் ஸ்லீவ் உள்ளது. இப்ப பஃபுக்கு எப்படி எடுக்கணும்னா, இப்ப பஃபோட அளவு பாருங்க, இங்க இருந்து மேல வர, இங்க இருந்து மேல வர என்ன அளவோ உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்ப வந்து பஃப் நீளம் இங்க இருந்து இங்க வர எவ்வளவு அளவு தேவை அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நான் பேப்பர்ல எப்படி மார்க் பண்ணிருக்கேன் அதை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம பேப்பர்ல எப்படி மார்க் பண்றது நான் காமிக்கிறேன். எப்பயுமே கை நீளம் வந்து மடிப்பு சைடு தான் இருக்கணும். பாருங்க, கை நீளம் எப்பவுமே மடிப்பு சைடு தான் இருக்கணும். இப்ப இங்க துணியில 1.5 இன்ச் இல்லது 1.25 இன்ச். இது சாதா பிளவுஸ்னா 1.5 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச். இதே இது லைனிங் பிளவுஸ்னா 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். விட்டதுல இருந்து இங்க இருந்து கை நீளம் எடுத்துக்கங்க. பாருங்க, இங்க இருந்து கை நீளம் எடுத்து கோடு போட்டுக்கங்க. கோடு போட்டுட்டு அதே மாதிரி இங்க இருந்து கைக்குழி உங்க பிளவுஸ்ல என்ன அளவோ அதோட 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. பாருங்க, கைக்குழி இங்க இருந்து இங்க வர என்ன அளவோ அதோட 1/2 இன்ச் கூட்டி எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுங்க. பாருங்க, இங்க இருந்து இது ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இங்க இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்து இங்க இருந்து இங்க ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எல்லாம் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து கை சுற்றளவு எடுத்து மார்க் பண்ணி ரெண்டையும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 1.5 இன்ச். இப்ப இங்க இருந்து கை நீளம் வர கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சு. இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. இது நம்ம எப்பவுமே நார்மல் ஸ்லீவுக்கு எடுக்கிறது. இதே இது பப் ஸ்லீவ்னா உங்களுக்கு பஃபோட அளவு எவ்வளவு தேவை, அந்த மேல தூக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு தேவை அப்படின்னா பாருங்க, இது கையளவு முடிஞ்சு. இப்ப இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது 3 இன்ச்சு இல்லைன்னா 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து 1.5 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கீங்களா, அங்க இருந்து 1.5 இன்ச். அதே மாதிரி இங்க கை நீளம் எடுத்திருந்தீங்க, இங்க இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கீங்களா, இப்போ இங்க இருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு வளைவா போட்டுக்கோங்க. இப்படி வளைவா போட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதான் ஷோல்டர் உள்ள பப் ஸ்லீவ். இதை எப்படின்னு நான் பேப்பர்ல வெட்டி காமிக்கிறேன்.